வந்தாரு, ஜட்ஜை பார்த்தாரு, என்னை பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இதுவரைக்கும் 8 பேர்த்து மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன், 6 பேர்த்துக்கிட்ட அப்பாலஜி வாங்கியிருக்கேன், ஒரு மேகசின், ஒரு தனியார் பத்திரிகை 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கியிருக்கேன். இது 8வது நாள். ஸோ டே 1 வாஸ் லைக், இது வரைக்கும் நான் போட்ட எந்த டிஃபமேஷன் கேஸும் நான் தோத்ததில்லை அப்படின்னு. எனக்கு 82 வயசு ஆகுது. நான் ஒரு அரசியல் கட்சியில் 50 வருஷமா இருக்கேன். நான் அந்த அரசியல் கட்சியினுடைய பொருளாளராக 35-40 வருஷம் இருக்கேன். அப்படிதான் அவர் பேசினது. அது படிப்படியாக ஒரு ஹியரிங், 2 ஹியரிங், 3வது ஹியரிங், ஒரு காலகட்டத்தில் இல்ல நாமளே அவரை கிராஸ் பண்ணுவோம்னு அது கிராஸ் எக்ஸாமினேஷனாக அதை கத்துக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு, அதன் பிறகு அந்த மனிதரே கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு 4 பேர் பத்திரிகையில் எழுதுறான். அப்ப அவரு வாபஸ் வாங்குறோம்னா இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? அப்ப அண்ணாமலை காம்ப்ரமைஸ் அகைன்ஸ்ட் கரப்ஷன். அப்பதான் நான் நினைச்சேன், முதல்ல சில பேருக்கு, ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசிக் அறிவு நம்ம கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் என் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க, ஐ எம் தி அக்யூஸ்ட், somebody files a case on me. கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதை வாபஸ் வாங்குறாங்க. அப்ப what ever got to do with கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் ஃபைல் பண்ணவங்க எப்பனாலும் வாபஸ் வாங்கலாம், எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இந்த கேஸ் நடக்க கோர்ட்ல ஒரு ஏதோ ஒன்று சொல்றாரு, நான் அந்த கோர்ட்ல அங்கேயே சொல்றேன், என்னை பத்தி அவதூறு சொல்றாரு, நான் இங்கேயே கேஸ் ஃபைல் பண்ணுவேன் மறுபடியும். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல கோர்ட்டுக்குள்ள பேசுற விஷயம் ப்ரொடெக்டட், கோர்ட்டுக்குள்ள நம்ம பேசுற விஷயம் வந்து ப்ரொடெக்டட், நாட் அ பப்ளிக் பிளேஸ். நான் ஆர்கியூ பண்றேன், இல்ல 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு அதெல்லாம் என் மனசு எனக்கு கஷ்டமாகுது, என்னை பத்தி தவறா சொல்றாரு, we have to file a case சண்டை போட்டு அந்த கேஸை அக்செப்ட் ஆகும். அந்த ஜட்ஜு என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாரு, கம்ப்ளைண்ட்டுக்கு நம்பர் ஆகல. அப்ப அந்த ஆப்போசிட் தரப்பினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, இல்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்ப பேசக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எஃப்ஐஆர் நீங்க போட முடியாது. யூ கேனாட் ஃபைல் a defamation inside the court, பப்ளிக்ல பேசினா தான். அது நம்பர் ஆகாம ஒரு கம்ப்ளைண்டா இதே ஃபைல் இருக்கு. சோ இந்த மனிதன் கேஸ் போட்ட ஒரு மனிதன் போய் வாபஸ் வாங்குறாரு, நம்பர்டு ஃபைல், நம்பர் ஆகாத ஃபைல் அதுவும் இருக்கு. அதுக்கு 2 பேர் எழுதுறாங்க. அப்ப அண்ணாமலை கேஸ வாபஸ் வாங்கினாரா, அவரு கேஸ வாபஸ் வாங்கினாரா? த்ரில்லிங். அதனால this is the level of political discourse it has come. நான் ஒரு ட்வீட் போட்டேன், நான் சொன்னது எல்லாம் உண்மை, இன்னைக்கு உண்மை, நாளைக்கு உண்மை. இதுவரைக்கும் நான் யாரை பத்தி என்ன பேசணும் தொடர்ந்து அதை பேசுவேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை சந்திச்சுக்கலாம். எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னாங்க, நான் கரப்ஷனுக்காக பர்சனலி ஐ பேட் அ பிரைஸ். சண்டை, சச்சரவு, கேஸ், லோட்டு லூசுக்கு ஏறுறது இறங்குறது, இந்த வேலைகள்லாம் தமிழ்நாட்டில் கரப்ஷன் கட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதுங்க ஒரு நாகரிக குடிமகனாக வெரி வெரி ஹாப்பி. ஃபைனலி ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளின். அதாவது எந்த ஒரு அரசு வந்தாலும் கூட ஒரு வருட காலம், நீங்களே புதுசா ஒரு கம்பெனிக்கு போறீங்க, யூ கோ டு a new company, you take up a new role. We got to give you some time to settle in that role. Maybe 6 months, maybe 1 year. You understand, you do your best. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, how can I make you a better person தான் யோசிக்கணும். இப்ப நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அமேசான்ல போய் உட்கார்றாரு, பிளிப்கார்ட்ல இருந்து வர்றாருனாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும், how can I equip him to perform better. அதனால இன்னைக்கு என்னுடைய திங்கிங் என்னன்னா, ஒரு வருட காலம் நாம சப்போர்ட் கொடுப்போம், எக்யூப் பண்ணுவோம், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், தடைக்கல்லை போட வேண்டாம் அப்படிங்கிறது 2வது நிலைப்பாடு. அதனால நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அறிவுறுத்துகின்றோம், சொல்லுகின்றோம், இதை நீங்க பாருங்க, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றோம், உங்க ஆள்கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்படிதான் நம்ம சொல்றோம். 3வது, இன்னைக்கு தமிழ்நாடு புறையோடி போயிடுச்சுங்க, புறையோடி போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து பாலிடிக்ஸ் மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை. somebody is sitting in that governance. மாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இன்னைக்கு வெரி ஹோப்ஃபுல் ஸ்டார்ட். let us wait, let us be patient. 1 year is the minimum time a political party or a government needs new government. அதுல பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலரா கூட இருந்தது, இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? and somebody is a minister, you got to give him space. டே 1 பண்ண எப்படி அவங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபைல் நோட்டிங் என்ன, லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, இன்கமிங் என்ன, அவுட் கோயிங் என்ன, செக்ரட்டரி லெவல் மீட்டிங் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறக்கே 6 மாசம் ஆகும். அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் ஆளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். கரப்ஷனை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ நம்ம வரவேற்க போறோம். ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு இதான் என்னுடைய நிலைப்பாடு. அதனாலதான் நிறைய பேர் கேட்கறாங்க, ஆனா டெய்லி பிரஸ் பாருங்க. டெய்லி பிரஸ் பார்த்து என்ன மேடம் பண்றது?
இன்னைக்கு பிரஸ் பார்த்து என்ன கேட்கலாம், உங்க வீட்டு நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். ஜேர்னலிஸ்ட் உங்களை பார்த்து ஆனா உங்க வீட்டு நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். இது ரெண்டை தவிர நீங்க என்ன கேட்க முடியும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசுக்கு நேரம் கொடுக்கணும். என்ன நீங்க பேசுறீங்க? உங்களுக்கு உங்கள்ட்ட கேட்க நிறைய இருக்கும்னா, ஏன்னா திரும்ப இந்த சர்க்கஸ்குள்ள போகக்கூடாது அப்படிங்கறது அந்த நிலைப்பாடு. நீங்க விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணா அதை ஒரு வருஷம் விடுங்க. இல்ல அவர் டெல்லி போயிட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்பதான் போயிட்டு வந்தாரு, கொஞ்சம் விடுங்க. இந்த மினிஸ்டரை பத்தி சொன்னதுக்கு கருத்து என்ன? திரும்ப இதுக்குள்ளேயே நீங்க மாட்டும் பொழுது எப்படி ஒரு புதிய அரசியல் நீங்க செய்ய போறீங்க? How will you do a new politics? இதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்ற முயற்சி செய்கின்றோம். இதை செய்யணும். அதனால கண்டிப்பா அதை நோக்கி செய்யணும். 2 கால் 4 கால் நிற்போம். நிறைய தலைவர்களை உருவாக்கணும். அதனால நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, ஒரு பெரிய லாங் வீக்கெண்ட். நான் ஏற்கனவே அரவிந்த் அவங்ககிட்ட சொன்னேன், யாரையும் ரஷ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா நம்ம புகைப்படம் எடுக்கிறோம்னு நினைக்கிறவங்க நம்ம இருந்து புகைப்படம் எடுப்போம். ஒரு பக்கம் அவங்க வர்றாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் புகைப்படம் எடுத்து எல்லாத்தையும் நம்ம அனுப்புவோம். ஏன்னா lot of people are coming to love. அதே நேரத்தில் உங்களுக்கும் பெரிய நன்றி. அட்லாண்டால இருந்து வந்து இந்த நிகழ்ச்சி